நான் உங்க நாகராஜ். இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் நல்ல அறிமுகமான நடிகர் டெல்லி கணேஷ் சாரை தான் சந்திக்கவிருக்கேன். டெல்லி கணேஷ் தன்னோட அமானுஷ அனுபவங்களை எனக்கு சொல்றதா சொல்லியிருக்காரு. அவரை சந்திக்கத்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். நடிகர் டெல்லி கணேஷை அசத்திய சாமியார் அப்படின்னா பாருங்க, இவ்வளோ பெரிய காயத்ரி சிலை நான் என் கண்ணால் பார்த்தேன். வெறும் கையால் சிலைகளை வரவழைத்த ரகசியம், பின்னணியில் மறைந்திருக்கும் தேவதை வசியம். சென்னை ராமாபுரத்துல இருக்கிற செந்தமிழ் நகருக்கு தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். நடிகர் டெல்லி கணேஷ் வீடு இங்க தான் இருக்கு. செந்தில் நகர் மெயின் ரோடு டெல்லி கணேஷ் வீடு இருக்கு. அவரு ஓகே சார், தேங்க்யூ. வழியில விசாரிச்சு அவரோட வீட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் டெல்லி கணேஷ் சாரோட வீடு. நான் அவரோட வீட்டுக்குள்ள போனதும் என்ன அன்போட வரவேற்று என்கிட்ட பேச தொடங்கினாரு. இது வரைக்கும் 450 படங்களுக்கு மேல நடிச்ச சீனியர் நடிகர். ஆனா எந்தவித பந்தாவும் இல்லாம ரொம்ப சிம்பிளா பழகினாரு. எனக்கே பிரமிப்பா இருந்தது. நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சி பத்தி சொல்லி இவரோட அமானுஷ அனுபவங்களை பத்தி கேட்டேன். ஸ்ரீ ராகவேந்திரா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட 100வது படம். மகான் ராகவேந்திரருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்கி இருந்தாங்க. முதல்ல இந்த படம் பற்றி அறிவிப்பு வெளியானதும் தனக்கு எப்படியாவது இந்த படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கணுமேனு ஏங்கி இருக்காரு டெல்லி கணேஷ். நானும் ராகவேந்திரலாம் கும்பிடுவேன், ஸ்லோகமெல்லாம் சொல்கிறவன் தான். ஆனால் எனக்கு அழைப்பு வரும் பார்த்து அந்த படத்துலேருந்து வரவே இல்லை. நான் நார்மலாக யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பழக்கமும் கிடையாது, கேட்க மாட்டேன். ஆனால் எனக்கு வரும் நம்பிக்கை இருந்து ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. 10 நாள் ஆச்சு, 12 நாள் ஆச்சு, கூப்பிடவே இல்லை. சரி, நமக்கு அப்போ இல்லை பொருளுக்குன்னு விட்டேன். பட கம்பெனியில இருந்து எந்த அறிவிப்பும் வரவே இல்லை. இனி தனக்கு இந்த படத்துல இருந்து வாய்ப்பு வராதுன்னு முடிவு செஞ்சுட்டு மற்ற ஷூட்டிங் வேலைகள்ல மும்மரமா இருந்திருக்காரு டெல்லி கணேஷ். அப்பதான் இவருக்கு மந்திராலயத்துல இருந்து ராகவேந்திரரோட பிரசாதம் கிடைச்சிருக்கு. அதை வாங்கினதுமே ஒரு அற்புதம் நடந்ததா சொல்லி பிரமிக்கிறாரு டெல்லி கணேஷ். ஒய்ஃப் ஏஜி ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு லேடி மந்திராலயம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து அந்த அட்சதையும் கற்கண்டும் கொண்டு வந்தாங்க. அதை என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து, நீங்கள் பிரசாதம் எடுத்துக்க, உங்கள் ஹஸ்பண்டோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் முடிஞ்சால் கொடுங்க அப்படின்னு. அவர் சாயந்தரம் வந்து அட்சதையை கொடுத்தா தலையில் போட்டேன், கல்கண்டு கொடுத்தா வாயில் போட்டுக்கிட்டேன். அதோட மேட்ரு ஓவர். அதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் நம்ப மாட்டீங்க, இந்த அட்சதையும் போட்டு கல்கண்டையும் போட்டதுக்கப்புறம் மறுநாள் காலம்பரை நாகப்பண்ணு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர்கிட்டேருந்து ஃபோன் வந்துடுது. சார், ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வர சொன்னார் உங்களை எஸ்பி முத்துராமன் சார், உங்களுக்கு இந்த ராகவேந்திரர் ஒரு நல்ல கதாபாத்திரம் இருக்குதுன்னு சொன்னாருன்னு. எப்போது? அவருடைய பிரசாதம் வந்து நான் தலையிலே போட்டு கொண்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு அந்த அழைப்பு வந்தது என்றால் அது ராகவேந்திரா கூப்பிட்ட அழைப்பு தானே. ஸ்ரீ ராகவேந்திரா படத்துல மகான் ராகவேந்திரரா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருந்தாரு. அவரோட முக்கியமான சீடரான அப்பண்ணாச்சாரியா டெல்லி கணேஷ் நடிச்சிருந்தாரு. இந்த கேரக்டர்ல நடிச்சதுல இருந்து இப்பவெல்லாம் ராகவேந்திரரோட தன்னை தொடர்பு படுத்தி அவரோட பக்தர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு பெருமை அடைகிறாரு டெல்லி கணேஷ். நேற்றுக்கு யாரோ ராகவேந்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, ராகவேந்தர் பார்க்கும்போது யாரும் ரஜினி சாரை ஞாபகத்துக்கு கொண்டு வரதே இல்லை. ராகவேந்திரன் எல்லாருக்கும் தெரியும், அப்பண்ணாச்சாரியார்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்பண்ணாச்சாரியார் இந்த டெல்லி கணேஷா அப்படிங்கிறாங்க. அந்த டெல்லி கணேஷ் வீடு இங்கே தான் இருக்குங்கிறாங்க. அப்பண்ணாச்சாரியாருங்கிறது இப்போ டெல்லி கணேஷ் ஆகிடுத்துன்னு நிறைய பேர் உன் பேரை சொல்கிறாப்பா, தெலுங்குக்காரங்க முதல்ல உன் பேரை சொல்கிறாங்கப்பான்னா. சச்சா, அதெல்லாம் சொன்னாலும் நான் அப்பண்ணாச்சாரி ஆயிட முடியுமா என்ன? அப்படி யாரோ படத்தை பார்த்துட்டு சொன்னால் சொல்லட்டும். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது, இந்த ரோல் கிடைச்சிது. மகான் ராகவேந்திரா
ஆந்திராவில் இருக்கிற மந்திராலயத்துல ஜீவசமாதி ஆயிருக்காரு. அவரோட முக்கியமான சீடர் அப்பண்ணாச்சாரி. ராகவேந்திரர் சமாதி ஆகிற சமயத்துல அப்பண்ணாச்சாரி கூட இருக்க முடியாத நிலை ஏற்படும். இந்த அப்பண்ணாச்சாரி கேரக்டர்ல தான் டெல்லி கணேஷ் நடிச்சிருந்தாரு. பார்க்கும்போது நடந்த சில நெகிழ்வான விஷயங்களை எனக்கு சொன்னாரு டெல்லி கணேஷ். கடைசி சீனில் அவர் சமாதி ஓடி வந்து நான் அழறது முட்டுறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசி சமாதி கட்டி அழுது முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்பி முத்துராமன் சார் சொன்னார், கணேஷ் முடிஞ்சாச்சு, இப்போது இந்த லாஸ்ட் ஷாட் கேமரா மேலே போகுது, அப்படியே கிரேனில் போகுது, எல்லோரும் விஷ்ணுவர்தன், நிழல் ரவி, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன் வேணும். ஒரு ஏதாவது சும்மா கிரேன் மேலே போனால் எல்லோரும் அப்படியே இருப்பாங்க. உங்களுக்கு ஸ்லோகம் தெரியுமான்னாரு. தெரியும் சார் அப்படின்னு. இந்த என்ன ஸ்லோகம்? ராகவேந்தர் மேலே பூஜ்யாய ராகவேந்தர், அதானே? தெரியும் சார் என்ன. அப்போ ஒன்று பண்ணுங்கள், இது யேசுதாஸ் பாட போகிறார், நாங்கள் படத்தில் வைக்க போகிறோம், அது ரெக்கார்ட் ஆகலை, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் நல்லா பாடுங்க, உரத்த குரலில் பாடுங்க, அது எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன் வரும், கேமரா மேலே போகும்போது நல்லா இருக்குன்னாரு. நான் உடனே சரி சார் அப்படின்னேன். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னாரு. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய எக்கோ வருது ஏவிஎம்ல. இவர் பாட்டு பாடி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே உணர்ச்சி பூர்வமா மாறினதும் படப்பிடிப்பு தளத்துல இருந்த எல்லாரும் இவரை பாராட்டியிருக்காங்க. குறிப்பா ரஜினி தன்னை பாராட்டினத அவர் மாதிரியே எனக்கு செஞ்சு காட்டி ரசிச்சாரு டெல்லி கணேஷ். பாடி முடித்தேன். முடித்த உடனே டைரக்டரை கட் அப்படின்னு ஓடி வந்து கை தட்டினார். எல்லாரும் விஷ்ணுவர்தன் அவர் எல்லாரும் கை கொடுத்தாங்க. ரஜினி சார் ஓடி வந்து யார் பாடுறது, நல்லா யார் பாடுறது, நான் தான், ஓ தெரியுமா, நான் சொல்லுவேன், நல்லா ஆமா அப்படின்னு ரொம்ப பாராட்டினேன். இது எல்லாமே கடவுள் செயல். நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி மூலமா மகான் ராகவேந்திரரே இந்த அனுபவங்களை எல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்ல சொல்லித்தான் உங்களை எல்லாம் இங்க அனுப்பி இருக்காருன்னு உணர்ச்சி வசப்பட்டாரு டெல்லி கணேஷ். உடனே தன்னோட பூஜை அறைக்கு போய் மனமுருக அந்த ஸ்லோகத்தை சொல்லி ராகவேந்திரருக்கு பூஜை செய்ய தொடங்கினாரு. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த சித்து வேலை செய்கின்றவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் இப்படின்னாரு இந்த மாதிரி மோதிரம் தங்கத்தில் இல்லை, இந்த பவள மோதிரம் மட்டும் வரும். இந்த பார்த்திங்கன்னா இந்த மோதிரம், இந்த மோதிரம் அவர் வரவழைச்சு கொடுத்தது தான். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னையில நடிகர் டெல்லி கணேஷ் சாரோட வீட்டுல இருக்கேன். இந்த மாதிரி புகழ் பெற்றவங்களோட வாழ்க்கையில யாராவது ஒரு மகானோ இல்லனா சித்தர்களோட தொடர்போ இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இவருக்கு தெரிஞ்ச அமானுஷ மனிதர்களை பத்தி நான் விசாரிச்சேன். எனக்கு வந்து சித்தர்களை பற்றி நான் நிறைய புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன். ஆனால் நமக்கு சித்தர்கள்ட்ட ரொம்ப பெரிய கான்டாக்ட் கிடையாது. இந்த சித்து வேலை செய்கின்றவர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். காயத்ரி சாமின்னு ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில நிறைய அமானுஷங்களை நேரடியா செஞ்சு காட்டியிருக்கிறதா சொன்னாரு டெல்லி கணேஷ். என்னுடைய நாடகத்துக்கு வந்தார். நாடகத்தில் எல்லாரும் பூஜை போட்டு தான் நாடகத்தை ஆரம்பிப்போம். அப்படி நான் எல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணி பாடி கீடி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் காயத்ரி சுவாமி எதிர்க்கு நின்றுட்டு இருந்தார். இந்த மாதிரி பிள்ளையார் படத்துக்கு தானே கும்பிட்டோம், இந்த பிள்ளையார் மேலே ஒரு மல்லிகைப்பூ மாலை இருந்தது, அதை எடுத்தார், இப்படி கசக்கினார். அப்படின்னாரு. ஒரு நவரத்ன மாலை வந்தது, அதை அப்படியே என் கழுத்தில் போட்டார்.
எல்லாரும் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டாங்க எப்படின்னு. உடனே உங்களுக்கெல்லாம் வேணுமா தரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச பூ எடுத்து இப்படியே கசக்கினார். ஒவ்வொருத்தருக்கும் இப்படின்னாரு. இந்த மாதிரி மோதிரம் தங்கத்தில் இல்லை, இந்த பவள மோதிரம் மட்டும் வரும். அதை நீங்கள் வெள்ளியில் பண்ணி போட்டுக்கலாம், தங்கத்தில் பண்ணி போட்டுக்கலாம், இதில் வேணால் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி மோதிரத்தை எல்லா நடிகர்களுக்கும் கொடுத்தாங்க. இந்த பார்த்திங்கன்னா அந்த மோதிரம் இது வந்து பிள்ளையார் விநாயகர். இந்த மோதிரம் அவர் வரவழைச்சி கொடுத்தது தான். கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆச்சு நான் போட்டிருக்கேன். சித்து விளையாட்டு மூலமாக எடுத்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு சமயம் இந்த மோதிரம் காணாம போயிருக்கு. உடனே பதறி போயிருக்காரு டெல்லி கணேஷ். அந்த சமயத்துல இங்க வந்திருக்காரு காயத்ரி சாமி. உடனே அவர்கிட்ட மோதிரம் காணாம போனதை பத்தி சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. அவரை சந்திச்ச சில வினாடிகள்ல மோதிரம் கிடைச்சிட்டதா தகவல் வந்திருக்கு. அதை பத்தி என்கிட்ட சொல்லி ஆச்சரியப்பட்டாரு டெல்லி கணேஷ். அப்போ செல்ஃபோன் வந்த புதுசு. இந்த மோதிரம் என்ன ஆகிப்போச்சுன்னா எப்படியோ தெரியல கீழே விழுந்துருது. தங்க மோதிரம் மட்டும் இருக்குது, பிள்ளையாரை காணல, கீழே விழுந்துருச்சு. தேடி தேடி பார்த்தோம், 3 நாளாக அது கிடைக்கல. அது மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்னடா அது ஆசையாக கொடுத்தாரு, விநாயகரை கீழே போட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம். அவரும் நானும் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறதாக நிகழ்ச்சி. நான் வந்து அவர் நீங்கள் தேவர் சிலைக்கிட்ட இருங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு. அவர் ஆட்டோ பிடிச்சி நேராக தேவர் சிலைக்கிட்ட வந்து நின்னார். நான் போய் அவரை கூட்டிகிட்டு போகிறேன். போகும்போது அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த பிள்ளையார் தொலைஞ்சு போச்சு, 3 நாள் ஆச்சுன்னு. அப்படியா, தொலையாது, வீட்டில் தான் இருக்கும். இல்லை சாமி, எல்லாம் தேடி பார்த்தாச்சு, நல்ல தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல. இல்லை உங்கள் வீட்டில் தான் இருக்குது, கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா கவலைப்படாங்க, நான் வேறு தரேன், நீங்கள் அதை போட்டு மனசை போட்டு அழட்டிக்காதீங்கன்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் சொல்லி முடித்தோடனே என் செல்ஃபோன் அடித்து ட்ரிங் எடுத்து, என்னம்மான்னு என் ஒய்ஃபு, இந்த பிள்ளையார் கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. எந்த நேரமும் காயத்ரி மந்திரம் ஜெபித்தபடியே இருக்கிறதால தான் அவருக்கு காயத்ரி சாமின்னு பேரு. நிறைய பேரோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு காயத்ரி சாமி. அப்படி தனக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில காயத்ரி சாமி செஞ்ச சில அமானுஷங்களை எனக்கு விவரிச்சாரு டெல்லி கணேஷ். என் கூட ட்ராமாவில் நடித்த நடிகை, அவருக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனால் கூட அவள் அம்மாவுக்கும் அவளுக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் வந்து என்ன பண்ணார், நான் வரேன், நீ கவலைப்படாதீங்கன்னு வீட்டுக்கு போனார். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு ஒரு 6 எலுமிச்சம்பழம் கொண்டாம்மா அப்படின்னாரு. அந்த எலுமிச்சம்பழத்தை அதில் போட்டாங்க, போட்டு மூடி வச்சாச்சு. இதை திறந்து பார்க்காதீங்க, நான் அடுத்த வாரம் வருவேன், நான் வந்ததுக்கப்புறம் தரங்க அப்படின்னாரு. அடுத்த வாரம் வந்தார், தரங்க. திறந்து பார்த்தா எலுமிச்சம்பழம் இல்லை, அதில் ஏதோ தகடுகள் இருந்தது, 2-3 தகடு. அது யாராவது இந்த செய்வினை வேண்டாதவங்க ஏதாவது செஞ்சு போடுவாங்க, அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கும். அதெல்லாம் அந்த அதர்வன வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, செய்வினை அதெல்லாம் இருக்குது. இப்போ அவங்க வீட்டில் இருந்தால் அந்த செய்வினையை அவங்க எடுத்திருக்காங்க. அவர் எடுத்துட்டார். ஆனால் அவர் எலுமிச்சம்பழம் தான் போட்டு போனார். அதில் எப்படி தகடு வந்ததுன்னு அவங்களுக்கே ஆச்சரியம். உடனே சொன்னார், இந்த தகடை எடுத்துகிட்டு போய் வாசலில் ஒரு குப்பைத்தொட்டில் போட்டிருங்க, திரும்பி வரும்போது யாராவது எடுக்கிறாங்களா, யார் எடுக்கிறா, இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, அது தேவையில்லாத விஷயம், போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. போட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை சால்வ் ஆகிடுது அப்படின்னா பாருங்க. இவ்வளோ பெரிய காயத்ரி சிலை நான் என் கண்ணால் பார்த்தேன், எல்லோரும் அசந்துட்டோம். இவ்வளோ பெரிய காயத்ரி சிலை மெட்டலில், அதை வந்து கையில் விழும்போது கை கீழே போட்டு மாதிரி பிடிச்சார். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. இன்னைக்கு நான் நடிகர் டெல்லி கணேஷ் சாரோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தனக்கு எந்த பிரச்சனைனாலும் அவர் உடனே காயத்ரி சாமியை தொடர்பு கொள்வாராம். ஆனா இவரோட உறவினர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லாம இருந்திருக்கு. ஒரு முறை தன்னோட உறவினரையும் காயத்ரி சாமியை பார்க்க அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. சித்தப்பா ஒருத்தர் உண்டு, அவருக்கு இந்த மாதிரிலாம் அந்த காயத்ரி சுவாமிகள், இந்த சித்து வேலை பண்ணுறவங்கலாம் பிடிக்காது.
ஆனால் அவர் சாய்பாபாவோட பக்தர். சாய்பாபா மட்டும்தான் நம்புவார், பிள்ளையார் கூட அப்புறம் தான். அப்படிப்பட்ட ஒருவர் வந்திருக்கும்போது அவர் தாம்பரத்தில் இருந்தார், காயத்ரி சுவாமிகள். நாங்கள் தாம்பரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ எங்கள் சித்தப்பா சொல்றாரு, அந்த காயத்ரி சுவாமின்னு சொல்கிறிய, அவரை போய் பார்க்கலாமா? அவர் அப்படி என்ன, அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படியே ஒரு மாதிரியாகவே நம்பாமல், ஆனால் இவரை பார்த்து என்ன தான் பண்ணுறாரு பார்த்து வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்தார். அவர் வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்த உடனே, இது என்னுடைய சித்தப்பா சுவாமி அப்படின்னு அப்படியா வாங்குவாங்க, நல்ல சாய் டிவோட்டின்னு, சாய்ராம் அப்படின்னு இவர் சொன்னார். அவரும் சாய்ராம்னார். உட்காருங்க அப்படின்னார். அங்கேருந்து ஒரு பூ ஒன்று எடுத்தார். இந்தாங்கோ அப்படின்னா சாய்பாபா அப்படி நின்று அனுகிரகம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அவருக்கு உடனே கண்ணில் தண்ணி வந்துடுது. என்ன சொன்னார்னா, எனக்கு லைஃப்பில் சாய்பாபா நின்றுக்கிட்டே இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு சிலை வேணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு கொடுத்தீங்களே? எனக்கு தெரியாது, ஏதோ வந்தது அப்படின்ட்டார் அவர். எனக்கு தெரியும், நான் செய்வேன்னு எப்போயுமே சொன்ன கிடையாது. அப்போ தான் அவர், அப்பா பெரியாளி அவர். காயத்ரி சாமிகள் செஞ்ச அமானுஷங்களை எல்லாம் கேட்டதும் எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா அவர் இப்போ உயிரோட இல்லை. இது தனக்கு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு டெல்லி கணேஷ். அவர் காயத்ரி சுவாமி இப்போ தான் தவறி போனார். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். எனக்கு இன்னும் செய்தி வந்தது அவர் தவறி விட்டார்னு. கடைசி காலத்தில் உடம்பு முடியாமல் பூனாவில் போய் அவங்க உறவுகாரங்க வீட்டில் இருந்தாங்க. காத்துல வெறும் கையை வீசி திடீர்னு சிலைகளை வரவழைச்சு கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு காயத்ரி சாமி. அப்படி இவர் வரவழைச்சு கொடுக்கிற சிலை சின்னதாத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு யாகத்தை நடத்தினவருக்கு தூக்கவே முடியாத ஒரு சிலைய அந்த யாகத்துல இருந்தே வரவழைச்சு கொடுத்திருக்காரு. அதைத்தான் நேரடியா பார்த்து பிரமிச்சு போனேன்னு சொல்றாரு டெல்லி கணேஷ். அந்த ஹோம குண்டத்தில் அக்னி இவ்வளோ தூரம் எரியுது, பெரிய அக்னி எரியுது அப்படின்னு பாருங்க. இவ்வளோ பெரிய காயத்ரி சிலை நான் என் கண்ணால் பார்த்தேன். எல்லோரும் அசந்துட்டோம். இவ்வளோ பெரிய காயத்ரி சிலை மெட்டலில், அதை கையில் விழும்போது கை கீழே போட்டு மாதிரி பிடிச்சார். பிடிச்சி இந்த யாகத்துக்கு நிறைய லட்சங்கள் செலவழித்த மகானுபாவர் அங்கே இருக்கார், வாங்க அப்படின்னு அவருக்கு கொடுத்துட்டாரு. இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதை எல்லாரும் முன்னாடி இல்லை, நாங்களாம் பார்த்தோம், நான்லாம் பார்த்தேன். அதே மாதிரி முதலா காயத்ரி சாமியை டெல்லி கணேஷ் பார்த்தப்பவே இவருக்கு விநாயகர் உருவத்தை பவளத்துல வரவழைச்சு கொடுத்த மாதிரி இவரோட டிராமா ட்ரூப்ல இருந்த எல்லாருக்கும் வெறும் பூவை கசக்கி பவளங்களா கொடுத்திருக்காரு. அதுவும் மேடையில இருந்த அத்தனை பேருக்கும் பூக்களை கசக்கி பவளங்களா மாத்தி கொடுத்திருக்காரு. இப்படி கொடுக்கறது எல்லாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியவே இல்லை. டெல்லி கணேஷ் தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் எல்லா நடிகர்களோடையும் பலவிதமான கேரக்டர்ஸ்ல நடிச்சு பிரபலமானவர். ரஜினி, கமல் மாதிரியான நடிகர்களோட எல்லாம் நடிச்சவரு. 450 படங்களுக்கு மேல நடிச்ச சீனியர் நடிகர். அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய அமானுஷ அனுபவங்களா சொன்ன தகவல்கள் எல்லாமே எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனாலும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு மனசுக்குள்ள ஏற்படுற அதே சந்தேகம் எனக்கும் இருந்தது. இப்படியெல்லாம் காத்துல வெறும் கையால சிலை மாதிரியான பொருட்களை எல்லாம் வரவழைக்க முடியுமா, இல்லனா இதெல்லாம் வெறும் மேஜிக்கான்னு நான் நெட்ல தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என்னோட பார்வையில ஒரு வெப்சைட் பட்டுச்சு. நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற காயத்ரி சாமி பத்தியே அதுல சில விவரங்கள் இருந்தது. இதுதான் அந்த வெப்சைட். ஞானகுரு வேணுகோபால சாமிகள் செய்த சில அமானுஷங்களை பத்தி எல்லாம் இந்த வெப்சைட்ல சில விவரங்கள் போட்டிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காயத்ரி சாமியை பத்தி இருந்தது. வேணுகோபால சாமி போயிருந்த ஒரு நிகழ்ச்சியில காயத்ரி சாமி சில சித்தி வேலைகளை செஞ்சு காட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. வெறும் கையால குங்குமத்தை வரவழைச்சு கொடுக்கறது, எலுமிச்சம்பழத்தை துள்ளி குதிச்சு வர வைக்கிறதுன்னு ஜனங்க முன்னால செஞ்சு காட்டியிருக்காரு. அத பத்தி எல்லாம் இந்த வேணுகோபால சாமி தன்னோட அனுபவங்களை இதுல பதிவு செஞ்சிருக்காரு. இவரும் இப்ப உயிரோட இல்ல. ஆனா வேணுகோபால சாமி பதிவு செஞ்சிருந்த செய்திகள் எனக்கு முக்கியமான ஆதாரமா இருந்தது.
இந்த சித்துக்களை எப்படி செய்ய முடியும்னு வேணுகோபாலசாமி தன்னோட பதிவுகள்ல டீட்டெயிலா குறிப்பிட்டிருந்தாரு. டெல்லி கணேஷ் சார் சொன்ன காயத்ரி சுவாமி அவர்கள் வெறும் கையிலேயே சிலைகளை வர வைக்கக்கூடியவர். ஆப்பிளை வெட்ட சொல்லி அதுக்குள்ள இருந்து சிலை எடுப்பாரு. யாகம் பண்ணும்போது காத்துல இருந்து சிலை எடுப்பாரு. ஒரு பூவை கசக்கி அதுல இருந்து சிலை வர வைப்பாரு. இப்படி பல விஷயங்களை பண்ணுவார். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நான் நெட்ல தேடும் போது எனக்கு ஒரு அமானுஷ்யமான தகவல் கிடைச்சது. வேணுகோபால சுவாமி அவர்கள் அவரோட வெப்சைட்ல இதை பத்தி போட்டிருக்காரு. தேவதைகளை வசியம் பண்றதன் மூலமா இதை நம்ம செய்ய முடியும். நம்ம வர வைக்கிற பொருட்களை ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டு நம்ம தேவதை மூலமா அதை கொண்டு வந்து காத்திலேயே கொடுக்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படிதான் காயத்ரி சுவாமிகள் சிலைகளை வர வச்சிருக்காரு. தேவதைகளை மந்திர உச்சாரணங்களால வசியம் செய்ய முடியும். நமக்கு தேவையான வேலைகளை எல்லாம் செய்ய வைக்க முடியும்னு நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சியிலேயே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடிகர் டெல்லி கணேஷ் தான் நேர்ல பார்த்து வியந்த காயத்ரி சாமி பத்தி சொன்னதன் மூலமா அப்படி ஒரு அமானுஷத்தை என்னாலையும் உணர முடிஞ்சது. வேற ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஒரு பெண் அரசியல் வாரிசுக்கு பிரச்சனை. கட்சி தொடங்கவிருக்கும் ஒரு நடிகர். விவிஐபிக்கள் பார்த்து வியந்த ஜீவநாடி ஜோதிடத்தின் அதிரடி கணிப்புகள். 60,000 பேர் மேலே நான் இந்த ஜோசியத்தை பார்த்தாச்சு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.